நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம செய்ய போகிறோங்க. நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி, இன்ஸ்டன்ட் ரசம் பொடி, இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு பொடி, இது எல்லாமே நம்ம ப்ரீமிக்ஸாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது நிறைய வீடியோஸ் வந்திருக்கு, நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் நம்ம செய்ய போகிறோம். இந்த பொடியை வச்சு 2 நிமிஷத்தில் எப்படி மோர் குழம்பு செய்யறது அப்படிங்கிறதையும் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோர்குழம்பு ப்ரீமிக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 100 கிராம், தேங்காய் அரை மூடி, மல்லி 25 கிராம், காய வைத்த பச்சை மிளகாய் 10 கிராம், வரமிளகாய் 5 கிராம், காய வைத்த கருவேப்பிலை சிறிதளவு, சீரகம் 10 கிராம், மிளகு 10 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், அரிசி 50 கிராம், கடுகு 10 கிராம், காய வைத்த இஞ்சி 10 கிராம், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. தேங்காய் அரை மூடின்னு சொல்லியிருந்தோம். அரை மூடியை நம்ம திருவி எடுத்திருக்கோம். ஏன்னா இது எல்லாமே வறுக்கணும். ஒவ்வொரு பொருளுமே தனித்தனியே பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் எதுவுமே கிடையாது. நம்ம பச்சை மிளகாயை கழுவி காய வச்சு எடுத்துருக்கோம். அதுதான் 10 கிராம் சேர்த்துருக்கோம். அது போலவே இஞ்சி தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி காய வச்சு எடுத்துருக்கோம். இது எல்லாமே கருவேப்பிலையும் காஞ்சது தான். அதனால் எல்லாமே ட்ரையான இன்க்ரீடியன்ஸ் தான். இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொருள்லாம் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பு வறுத்துக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு, அடுத்தது மல்லி, அடுத்தது மிளகு, அது கூடவே வெந்தயம். மிளகு போட்டு 2 நிமிஷம் கழித்து வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் செவந்துடும். கடைசியாக சீரகமும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரிசி, அடுத்ததாக காய வச்ச இஞ்சி, இஞ்சி கூடவே காய வச்ச பச்சை மிளகாய், உப்பு, அது கூடயே 5 வரமிளகாய். அடுத்ததாக துருவின தேங்காய். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிடணும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா ஃப்ரை ஆகிடணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுறணும். இல்லாட்டி எல்லா கடுகும் வெளியே வந்துடும். மோர்குழம்பு ப்ரீமிக்ஸ்க்கு வறுத்து ட்ரேயில் போட்ட பொருட்கள் எல்லாமே சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக்கி எடுத்துக்கலாம். அந்த பவுட்ரு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளும் நம்ம கலந்துக்கலாம். அது கூடவே நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்த கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதை வறுத்து வச்சுருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொடி கூடவே நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பொடியை அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இது கூடவே நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய். இது சும்மா மட்டும் கலந்தால் போதும். இதை அரைக்க தேவையில்லை. நம்ம இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
குழம்பு ப்ரீமிக்ஸ் பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏர்டைட்டான ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது, நம்ம வெளியவே வச்சுக்கலாம். எப்போல்லாம் மோர் குழம்பு தேவையோ அப்போல்லாம் இந்த பொடியை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது குறைந்தபட்சம் வந்து 1 மாதம் வரைக்குமே நம்ம வெளியே வச்சு பயன்படுத்தலாம். நம்ம வந்து தேங்காய் போட்டிருக்கனால 1 மாதம் சொல்கிறோம். தேங்காய் போடாமல் செஞ்சோம்னா இது வந்து 3 மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். இந்த பொடியை வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காயை வந்து கட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அது கூட இந்த பொடியும் போட்டு நல்லா கலந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் மோர் ஊற்றிட்டு கடைசியாக தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பெரிய வெங்காயமும் தக்காளியும் போட்டு மட்டும்தான் மோர் குழம்பு வைக்கிறோம். தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த காய் வேணால் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு மோர் குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். மோர் குழம்பு பொடியில் உப்பு இருக்கும், இருந்தாலும் தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். குழம்புக்காக உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அது கூட அந்த பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1.5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சும் போது நல்லா திக்காய் வந்திருக்குது குழம்பு. இந்த டைமில் லேசாக புளிப்பான தயிரை நம்ம கடைஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே திக்கான தயிரை சேர்த்தாமல் கொஞ்சம் அப்படியே ஸ்பூனில் கலந்து விட்டு இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் பொடி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வச்சு எப்படி மோர் குழம்பு செய்கிறது நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு நிறைய காய்கறிகள் சேர்த்துவாங்க. நீர் பூசணிக்காயில் செய்யலாம், அல்லது வந்து சின்ன வெங்காயத்தில் செய்யலாம், வெண்டைக்காயில் செய்யலாம். இன்னும் என்ன காயில் நீங்கள் மோர் குழம்பு செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த காயை நல்லா வேக வச்சுட்டு இந்த பொடியை ஒன்றை போட்டு நல்லா கொதிக்க வச்சு தயிர் வந்து நல்லா கடைஞ்சி ஒரு 1/2 கப்பு ஊற்றுனீங்கன்னா மோர் குழம்பு ரெடி ஆயிடும். இன்றைக்கி நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு இப்படி செஞ்சு காமிச்சிருந்தோம். உங்கள் வீட்டில் எந்த காய்கறி இருந்தாலும் இதை போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் நிறைய ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது ப்ரீமிக்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய கேட்குறாங்க. இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம பண்ணலான்னு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு எப்பயுமே எங்களுக்கு வேணும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செஞ்சுருக்கக்கூடிய மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.